ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த கால நேரத்தில் சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மொழி கூட கருகாமல் பூவை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, மொழி கூட கருகாமல் பூவை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா,
பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்த பாடலை பாடி இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவர் நாமத்தை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினவரை ஆமீன் கரங்களை தட்டி ஆமீன் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்நாளிலும் சுத்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமீன். ஆவியானவர் இந்த காலை நேரத்தை நம்மை நடத்தும்படிக்காக விசுவாசத்தோடு கூட அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு எங்களை அறிந்திட ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு எங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும்,
கச்சை தொடுவோரும் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆமென் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால நம்ம நிரப்பி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்பி நின்று வலது கரத்தை உயர்த்தி ஆமென் பரிசுத்த தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவரோட வல்லமை பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை காட்டிலும் நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக சிங்காசனத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவரப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையில வெற்றி சிறந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இருந்தவராய் இருக்கிறவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் மாறி மாறி போட்டு துதிக்கிற ஆமென் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் ஆமென் அவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதியில மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் உலாவுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய்.
என்னை படைக்கின்றேன். உகந்த ஜீவ பலியா உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் தெரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் தெரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய பிரசன்ன ஆண்டவரே எங்களை மத்தியில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, பரிசுத்தராகிய தெய்வம் நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்கள் ஆராதனையில மட்டுமாய் இடைவிட்டதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதிகள் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆர்வமாய் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைவதாக. நீங்களும் அதிகமாக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இந்த பகல் நேரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய இயேசு ஜெபத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறார். இயேசு ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஜெபித்தார். இயேசு ஜெபித்தபடினால்தான் நம்மை ஜெபிக்க அவர் தூண்டுகிறார். இயேசு கிறிஸ்து செய்யாத ஒன்றை அவர் தம்மை பின்பற்றினவர்களுக்கு அவர் போதிக்கவில்லை. இந்த பகல் நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறபடினால்தான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, அனுபவிக்கிற வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். மத்தேயு 18:19
அநேகருக்கு நம்ம மனப்படமாய் தெரிந்திருக்க வேண்டிய வசனம் என்ன வசனம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு ஜெபத்திலே ஒரு மனதை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு மனம். நம்முடைய ஆவியில நம்ம ஒருமனப்பட வேண்டும். சரீரம் நமக்கு எங்க இருக்கிறது? அநேகருடைய சரீரம் நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம். சரீரம் ஆலயத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி தேவனிடத்தில் இருக்கிறதா? ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் மனிதர்களை துரத்தின பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். அவங்க சரீரமும் அவர்களை விட்டு பிரிந்தது. அதே நேரத்தில் அவர்களுடைய ஆத்துமாவும் அவர்களை விட்டு பிரிந்தது. அவனுடைய ஆத்துமாவில், அவனுடைய ஆவியில் ஒரு மரணம் நேரிட்டது. ஆவி, பரிசுத்த ஆவியானவர், நன்றாக கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் புதிய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே நாளில் பெற்ற அனுபவம் மட்டுமல்ல. மனிதன் கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவன் நாசியில சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப தேவன் நமக்கு ஆவியை கொடுத்து அவருடைய சுவாசம், அந்த சுவாசம் என்பது காற்று. அந்த காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஊதின காற்றுக்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவன் மனிதனை படைக்கும் பொழுதே ஆவி என்கிற ஒரு நிலையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த ஆவியில தான் தேவன் மனிதனோடு ஐக்கியமானார். ஆண்டவர் மனிதனோடு பேசினார். மனிதன் தேவனோடு பேசுவதற்கு அந்த ஆவியை உபயோகப்படுத்துகிறான். நம்ம மாம்சத்துல, நம்முடைய மாம்சத்தின் மூலமாக நம்ம தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. தேவனோடு வார்த்தைகளை பேச முடியாது. உலகத்தில் மனிதர்களோடு நம்ம பேசுகிறோம், நம்முடைய மாம்ச வார்த்தைகள். ஆனால் தேவனோடு பேச வேண்டுமானால் அந்த ஆவியினால தான் பேசணும். ஆவியினால தான் தேவனோடு பேசணும். தேவன் ஆவியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனவே அப்ப நம்ம ஆவியில, நம்ம ஆத்மாவில் ஒரு மனம் இருந்தால் மட்டுமே நாம் ஜெபத்தில் தேவனோடு பேச முடியும். ஜெபத்தில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க முடியும். அந்த கேட்குதல் என்பது அது உறுதியாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்னால் எப்படி கேட்டார், எப்படி பேசினால் அவர் கேட்பார். நம்ம ஒரு மாம்சத்துல சொல்கிறது இல்லை, நம்ம மாம்சத்துல புலம்புகிறது இல்லை. நம்ம ஆவியில நம்ம பேசணும் ஆண்டவரோடு. ஆவியில, அந்த மனதின் மூலமாக ஆண்டவரோடு பேசணும். உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை விளக்கம் சொல்லுகிறேன், ஓரளவு உங்களுக்கு புரியும். இன்றைய பிரசங்கத்துல முழுமையாக நீங்கள் ஆவியில் ஒரு மனம் புரிய முடியவில்லை என்றாலும் நீங்கள் வருகிற நாட்களில் ஆண்டவருக்கு சித்தமானால் புரிய முடியும். நான் ஒரே பாயிண்ட் தான் எடுக்க போறேன். எல்லாவற்றையும் போட்டு உங்களை குழப்ப நான் விரும்பவில்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லுகிறார்? அங்கே சொல்லுகின்ற பொழுது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமை, எல்லாம் நல்லா கவனிங்க. ஆவியின் ஒருமை. அப்ப ஆவியில ஒரு மனம் இருக்கணும். நம்முடைய ஆவியில ஒரு மனம் இருந்தால்தான் நம்ம சரியாக ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. ஆவியில் நம்ம ஒரு மனம் இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் விழலுக்கு இறைத்த ஒரு நீராக வேஸ்டா நம்ம போயிடும். ஆவியில முதல்ல தேவனோடு ஐக்கியப்பட்டு நம்ம ஜெபிப்பதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடும் பொழுது இயேசு சொன்ன வசனமும் இந்த வசனமும் 2 ஒன்று. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இயேசு மத்தேயு 18:19 சொல்லப்பட்ட வசனமும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனமும் ஒரே அர்த்தம். அந்த அர்த்தம் என்னன்னா,
நம்ம மற்றவர்களோடு நல்ல யூனிட்டியா இருந்து ஐக்கியமா இருந்து நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். இதான் 2 வசனமும் அர்த்தம் ஒண்ணுதான். அல்லாமலும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு என்று மத்தேயு 18:19 வாசிக்கிறோம். இங்க எபேசியர் 4:3 என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். எனவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகள், சபைக்கு வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்துல வரணும், அந்த எண்ணத்துல வரணும். இந்த உலகத்தில் நாம் சமாதானமாய் வாழ முடியாத நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஒரே குடும்பத்தில், ஒரே வீட்டில், கணவன் மனைவி, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், பெற்றோர் பிள்ளைகள், இது ஒன்று. 2வதாக நண்பர்கள் வட்டாரம், 3வதாக வேலை பார்க்கின்ற இடம், தெரு, அடுத்ததாக சபை. நம்ம பல நபர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. பல நபர்களோடு நம்ம வாழ்கிறோம், அவங்களோடு நம்ம பேசுகிறோம். எனவே இது மத்தியில் நாம் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எப்படி அந்த சமாதானம் எப்படி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது கவனிங்க, மனிதர்கள் மேக்சிமம் மற்றவர்களோடு சமாதானமா இருக்க முடியாததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு இடத்தில் இந்த ஒரே ஒரு சுபாவம் இருந்தால் நாம் எல்லாரோடும் சமாதானமா இருக்க முடியும். அடிக்கடி சண்டை போடுறவங்க, மனைவியோடு சண்டை போடுகிறவர்கள், கணவனோடு சண்டை போடுகிறவர்கள், கூட பிறந்தவங்களோடு சண்டை போடுறவங்க, சபையில சண்டை போடுறவங்க, உறவினர்கள், வேலை பார்க்கறதுல சண்டை போடுறவங்களுக்கு இந்த சுபாவம் இல்லாத காரணத்தினால்தான் அநேகரிடத்தில் அவங்க சண்டை போடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4:2 வாசிக்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை மனத்தாழ்மை. அங்கே சொல்கிறார் மனத்தாழ்மை 1, 2வதாக சாந்தம், 3வதாக நீடிய பொறுமை. நல்ல கவனிங்க. அதன் பிறகு அன்பு என்று சொல்லுகிறார். இந்த 3ம் இருந்தால் அன்பு வருகிறது. அப்போ மனிதனுக்கு இந்த மூன்று காரியங்களும் ஒரே கேரக்டர் தான், நீடிய பொறுமை. ஒருத்தர் பேசுறாரு, அப்ப நம்ம திரும்ப பேசுவதற்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறோம், பொறுமையோடு இருக்கிறோம். அடுத்தால மனத்தாழ்மை, பிறரோடு ஐக்கியப்பட முடியாததற்கு மனத்தாழ்மை, தாழ்மை கிடையாது, விருதுல தாழ்மை கிடையாது, அங்க எழுதப்பட்டு சாந்தம் கிடையாது, சாந்த குணம் கிடையாது, ஒரு சாந்தமா இல்லை. அப்ப எப்பொழுதுமே சிலருக்கு சொல்வார்கள், அவருக்கு மூக்குல கோபம் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ மூக்குல கோபம் என்றால் என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிகிறதா? ஸ்தோத்திரம். என்னைக்காவது இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? சிலரை பார்க்கும் பொழுது சொல்வார்கள், அவருக்கு எங்க கோபம் இருக்குமா? மூக்கில கோபம். அதுக்கு அர்த்தம் என்ன? மூக்குல கோபம் என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, மூக்கு என்பது மோப்பம் பிடிக்கிற ஒன்று. இப்ப ஒருவர் தனக்கு விரோதமாக ஏதோ செயல்படுகிறார் என்று மூக்கில மோப்பம் பிடிச்சு நேரடியாக போய் சண்டை போட்டுருவாங்க. அதான் மூக்குல கோபம். இது நான் ஆராய்ச்சி பண்ணினது. நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இது நான் ஆராய்ச்சி பண்ணினது. மூக்கில் கோபம் என்றால் அவர் நின்று பேசுவதற்கு முன்னாலே மோப்பம் பிடித்து அவரோட போய் என்ன செய்யணும்? சண்டை போடுறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கணவர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பதை மனைவி மோப்பம் பிடிச்சிருதா? வீட்டம்மா என்ன செய்றாங்க? மோப்பம் பிடிச்சிட்டு வீட்டுக்குள் நுழைந்த உடனே என்ன வந்துருது? சண்டை வந்துருது. வீட்டுக்கு வந்த உடனே சண்டை வந்துருது. அப்ப கவனிங்க, கோபம் வந்துடும் அவங்களுக்குள்ள. அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்காது, பொறுமை இருக்காது, அவங்களுக்குள்ள சாந்த குணம் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியாது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப ஆவியில் ஒருமை என்பது நமக்குள் ஆவியில ஒரு மனம் இருக்க வேண்டும், பிறரோடு நமக்கு ஆவியில ஒரு மனம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் இயேசு சொல்லும் பொழுது ஒருமனப்பட்டு இருந்தால், யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் அவன் நிலையற்றவனா இருக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஒரு இருமனம் உண்டாகிறது. சரி, இப்ப நம்ம
சத்தியத்திற்கு வரும். இப்பதான் பிரசங்கத்துக்கு வருகிறோம், முகவரியா கேட்டோம். எப்படி நமக்கு ஒரு மனம் உண்டாகும்? அநேக நேரங்களில் நாமும் ஒரு மனம் உண்டாக வேண்டும், ஒரு மனம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு மனதை கேட்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் ஒரு மனம் நமக்கு உண்டாக முடியவில்லை. ஏன் ஒரு மனம் இல்லை? ஏன் நமக்கு ஒரு மனம் உண்டாகவில்லை என்பதை வேதத்தின் வாயிலாக நம்ம அறிய போகிறோம். இந்த சத்தியத்தை அறிய போகிறோம். சிம்பிள் சத்தியம் தான். இதை அறிந்து இந்த நாளிலே நமக்குள் ஒரு மனம் உண்டாக ஆண்டவர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எனவே ஒரு மனம் நமக்கு உண்டாக வேண்டும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு மனம் உண்டாக வேண்டும். எப்படி ஒரு மனம் உண்டாகும் என்பதை நம்ம வேதத்தில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். கவனிங்க, எப்படி நமக்குள் ஒரு மனம் உண்டாகும் என்றால், முதல் பாயிண்ட், நம்பர் 1, முதலாவது பாயிண்ட் என்னன்னா, அது முதலாவது, இன்னைக்கு அதை மட்டும்தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த முதலாவது முக்கியமான ஒரு பாயிண்ட், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை வைத்தார். அவர்களை படைத்து வைத்து நிறைய மரங்களை ஆண்டவர் அங்கே உண்டு பண்ணினார். ஏராளமான விருட்சங்களை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அப்ப என்ன விருட்சங்கள் என்று அங்கே எழுதப்படவில்லை. மரம், என்னென்ன மரம்? அப்ப மரத்தை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் நிறைய மரங்களை நம்ம சொல்ல முடியும். நிறைய மரங்கள் உலகத்தில் இருக்கிறது. நம்ம அறிந்த மரங்கள் இருக்கிறது, அறியாத மரங்கள் ஏராளமாக இருக்கிறது. சரி, ஆண்டவர் எல்லா மரத்தையும், ஆண்டவர் நிறைய மரங்களை ஆண்டவர் படைத்தார். சோதரம் படைச்சிட்டு ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 2:9 வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 2:9 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகலவித விருட்சங்கள், சகலவித, நிறைய வெரைட்டிஸ், ஒரு வகை மரம் அல்ல, ஏராளமான மரங்கள். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கும் பொழுது விதவிதமான மரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒவ்வொரு குணம் இருக்கிறது, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. ஒவ்வொரு மரத்தை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. மரங்கள் மனிதனுக்கு பிரயோஜனமானவைகள். மரங்கள் மனிதனுக்கு நன்மை கொடுக்கிறதாக இருக்கிறது. மனிதனுக்கு நன்மை கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் ஆக்சிஜனை சுவாசித்து நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம், அந்த வாயு வெளியிடுகிறோம். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துகிறது. மரங்கள் அதிகமாக இருந்தால் மழை பெய்யும். எனவே மரங்களை, அது இயற்கை, மரங்கள் வளர்க்கணும், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லி பல காரியங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். மரங்கள்ல நிறைய மரங்கள் கேரக்டர் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபையிலே ஒரு 2-3 புங்கை மரங்கள் இருக்கிறது. இந்த புங்கை மரத்தினுடைய சுபாவம் என்ன சுபாவம் என்று சொன்னால், அதற்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆக்சிஜன் இலவசமாய் கிடைக்குமாம். பொதுவாக மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் அவசியம். அந்த மூச்சு வாங்குறவர்கள் சிலருக்கு இந்த சுவாச கோளாறு இருக்கும், சுவாச பிரச்சனைகள் இருக்கும். இதை போய் ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் சிலிண்டர் ஏற்றணும், அதுக்கு நிறைய பணங்கள் கொடுக்கணும். கடவுள் கர்த்தர் இலவசமாக என்ன கொடுத்திருக்கிறாரு? சில மரங்கள் கீழ் இருந்தாலே என்ன கிடைக்குமா? நல்ல காற்று கிடைக்கும். நம்ம ஊர்களில், நம்ம முன்னாட்கள்ல நீங்க கவனிச்சு பார்க்கலாம், நம்ம ஊர் பகுதிகளில் இந்த ஆலமரம், அத்தி மரம் என்று சொல்லி இருக்கும். நீங்க அதை பார்க்கலாம், பெரிய மரமா இருக்கும். அப்ப நம்ம வயதானவர்கள், அது வயதான ஆண்கள், கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், வயதான ஆண்கள் என்ன செய்வார்கள் என்றால், மதியம் சாப்பிட்டுட்டு நேரம் அங்க போய் தான் படுத்து கிடப்பாங்க. தூங்க மாட்டாங்க, அங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. ஆனா அங்க போய் அந்த மரத்தின் கீழ் படுத்து இருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆக்சிஜன் அந்த முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைய மரங்கள் இருக்கிறது நமக்கு. நம்ம ஊர்ல தேக்கு மரம் வீடு கட்டுவதற்கு, பைபிள்ல ஆலயம் கட்டுவதற்கு, கேதுரு மரம், லீபனோன் என்கிற அந்த நாட்டில், லெபனான் என்கிற ஒரு நாடு, இன்றைக்கும் பாதிக்கு பாதி 50% கிறிஸ்தவர்கள், 50% இஸ்லாமியர்கள் இருக்கிற லெபனான் என்கிற நாட்டில், அந்த நாட்டில் இருக்கிற மலைகளை அந்த கேதுரு மரம் நம்ம நாட்டு
தேக்கு மரத்தை விட அது வலிமையானது என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, சந்தன மரத்தை பார்க்கிற வாசனை கொடுக்கக்கூடிய சந்தன மரம். சந்தன மரத்தை சிலர் இருக்கிறாங்க, எங்கடா சந்தன மரம் இருக்கிறது, வெட்டணும். நம்ம சபை பக்கத்துல ஒரு சந்தன மரம் இருந்துச்சு, நம்முடைய சபைக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் ஒரு சந்தன மரம் இருந்துச்சு. அது கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு அது காணாமல் போய்விட்டு. ஸ்தோத்திரம். அது முழுமை பெறவில்லை, அது முதிர்ச்சி அடையவில்லை. ஆனாலும் திருடர்கள் என்ன செய்வாங்க, அவங்க சுத்திக்கிட்டே வருவாங்க, நமக்கு தெரியாது. அப்படியே அவங்க மலை பகுதி, ஊர் பகுதி, கிராம பகுதியில எங்கேயாவது காட்டு பகுதியில சந்தன மரம் எங்கேயாவது நிற்கிறதா என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்து கொஞ்சம் அது வளர்ந்த உடனே அதை வெட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க சந்தன மரம். நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன்னு ஒரு நபர் கடந்த நாட்கள் இருந்தார். அவர் மரித்து போனார் காட்டு பகுதியில. அவருக்கு சந்தன மரத்தை அவர் வெட்டி கடத்துவதுதான் அவருடைய வேலை. அப்ப கவனிங்க, எத்தனையோ மரங்கள் இருந்தது. ஆண்டவர் அதுல முக்கியமாக 2 மரங்களுடைய பெயர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல 2 மரங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவ விருட்சத்தையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், கமா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எத்தனை மரங்கள் இருந்தது, ஆனால் 2 மரங்களுடைய பெயர்கள் வேதாமத்தில் அங்கே அந்த டைம்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார். சரி, இப்ப சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு ஆண்டவர், எப்பா நீ எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்ய வேண்டாம், நீ புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சில உணவு பதார்த்தங்களையும் புசிக்கிற நாள்ல சிலர் செத்துருந்தாங்க. ஸ்தோத்திரம். சில சாப்பாடு சாப்பிட்டுட்டு செத்துருவாங்க. அதான் சொல்லுவாங்க ஜோக்குக்கு, சில சாப்பாடு நீ சாப்பிட்டனா புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லு. சில சாப்பாடு அப்படி இருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு மரத்தை தான் ஆண்டவர் சொன்னார். எனவே ஒருவர் கேள்வி கேட்டார், என்கிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார், பாஸ்டர் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஓகே, அந்த நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சரி, ஆனா தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி ஒன்று இருந்தது. ஆதாம் ஏவாள் அதை பறித்து சாப்பிட்டார்களா, சாப்பிடவில்லையா? ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆனா பதில் நமக்கு அங்க என்ன வருகிறது, ஆண்டவர் இவர்கள் தப்பு செய்து அவர்களை துரத்தும் பொழுது, ஏன் துரத்தினார் என்றால் ஆதியாகமம் 3:22 வாசிக்கிறோம், பின்பு தேவனாய் கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கேள்வி என்ன, என்னிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, ஆண்டவர் 2 மரத்தினுடைய பெயரை சொல்லி இருக்கிறார். ஒரு மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது. பொதுவா உலக பிரகாரமான அநேகர் என்ன சொல்லுவாங்க, அந்த மரத்தினுடைய பெயர், அந்த மரம் என்ன மரம்னா அது ஆப்பிள் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு அது ஆப்பிள் மரம் அவங்க பொதுவாக வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஆப்பிள் மரம் இல்லை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி. சரி, அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, ஜீவவிருட்சத்தின் கனி ஆதாம் ஏவாள் சாப்பிட்டார்களா, சாப்பிடவில்லையா? அவங்க சாப்பிட்டார்கள் என்று பைபிள் எழுதப்படவில்லை, சாப்பிடவில்லை என்று எழுதப்படவில்லை. ஆனால் இன்னொன்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன சொன்னார்னா, இவன் அதை பறித்து சாப்பிட்டு என்றென்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இராதபடிக்கு. அப்ப முந்தி அவன் சாப்பிடல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப முந்தி சாப்பிட்டு இருந்தா அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பான். அப்ப இந்த ஜீவவிருட்சத்தின் கனி அவனுக்கு மறைவானது. பிரைஸ் தி லார்ட். நல்ல அன்றைய வார்த்தை கவனிங்க. இப்போ ஆதாம் ஏவாள் பாவியாகி விட்டார்கள். ஏன் ஆண்டவர் அதை பறிக்க அனுமதிக்கவில்லை? இப்போ அவங்க சாப்பிட்டாங்கன்னா நித்திய பாவியாய் மாறிடுவாங்க. அவங்க யார மாறிடுவாங்க, நித்திய பாவியாய் மாறி விடுவார்கள். அப்ப அவங்களுக்கு மீட்பு கொடுக்க முடியாது, ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அப்படிதான் ஆண்டவர் இத மறைத்தார். அப்ப ஏற்கனவே அவங்க சாப்பிட்டாங்க, சாப்பிடல, நம்ம பொதுவா இந்த வசனத்திலிருந்து அவங்க சாப்பிடல என்று பொதுவாக நம்ம ஒரு கணிப்புக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய அந்த யோவான் அவர் சபைகளுக்குரிய செய்தியை கேட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் எழுதும் பொழுது, அங்கே எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுகிறார், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்
வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்குழுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆதாம் ஏவாள் தோற்று போனார்கள். அவங்க ஏதேன் தோட்டத்தில் தோற்று போனதுனாலதான் அந்த என்றென்றைக்கு வாழும்படி நிரந்தர நித்திய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தோற்று போனார்கள். அப்ப தோற்று போனதுனால ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையை இழந்தான். ஆவிய அவன் இழந்துட்டான். அந்த இடத்துல அவன் ஆவியில அனலுள்ளலாம் இருக்க வேண்டியவன் அங்கே பாவம் செய்தபடினால, தப்பு செய்தபடினால அவன் ஆவியில் தேவனோடு அவன் ஒரு மனதோடு ஐக்கியப்பட முடியாத சூழ்நிலை ஆதாம் ஏவாளுக்கு உருவானது. அதற்கு காரணம் என்ன? ஒரு மனம் வராமல் போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் 2 பேருமே அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 நான் வாசிக்கிறேன். சர்ப்பம் வருது. தந்திரமாய் ஏவாளை ஏமாற்றுவதற்கு சர்ப்பம் வருது. உங்களையும் ஏமாற்ற பிசாசு இப்படிதான் வருவான். எப்படி ஏமாற்றுவான்? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசு ஏமாற்றுவான்? எப்படி ஏமாற்றுவான்? உங்களை எப்படி வஞ்சிப்பான்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வஞ்சிக்கிற ஆவி இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ நீங்கள் சாகாதபடிக்கு தோட்டத்தில் நடுவிருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாவீங்க, புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆதியாகமம் 2:17 வாசிச்சான். இப்ப பிசாசு என்ன சொல்லுகிறான்? சாகவே சாக மாட்டான். அப்போ கர்த்தர் ஒண்ணு சொன்னா பிசாசு எதிரா சொல்லுவான். அப்படியே நீங்க பிளேட்டை திருப்பி போடணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஞானம் வரனா உலகம் ஒரு வார்த்தையை சொன்னா ஆண்டவர் அதுக்கு எதிராக தான் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கவனிக்கிறீங்களா? உலக மனிதர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் நேர் எதிராக அதற்கு ஆலோசனை சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். பிசாசு தேவனுக்கு எதிராக கர்த்தர் ஒன்று சொல்லுகிறதற்கு எதிராக சொல்றான். எதிரி. எதிர்னா எதிரி, எதிராக சொல்லுகிறவன். நேர் ஆப்போசிட் தான். நேர் எதிராக சொல்லுகிறவன். நன்றாக ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்கள். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஞானம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய புத்தி, ஞானம், அறிவு போகாமல் இருக்க அறிவில்லாத காரணம் தான். இப்ப உலகத்தார், சொந்தக்காரங்களோ, உறவினர்களோ, ஜாதி சமுதாயத்தினரோ ஒரு வார்த்தை சொன்ன, ஆலோசனை சொன்ன உடனே நீங்க என்ன செய்றீங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் சபையில் ஒரு கர்த்தருடைய ஆலோசனை சொன்னால் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப நீங்க பிசாசுனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? ஏன் ஒரு மனம் வர முடியவில்லை? ஏன் ஒரு மனதோடு ஜெபிக்க முடியவில்லை என்றால், காலம் காலமாக நாம் உலகத்தின் மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறோமே தவிர ஆவியின் மூலமாக உண்டாகிற ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனை நம்ம கேட்பதில்லை. இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஏவாள் ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்க நாளில் சாவாய். இப்ப சர்ப்ப பிசாசு சொல்றான், இல்ல நீங்க சாவதில்ல, இதை புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இதுல 2 காரியம். கர்த்தர் சொன்னது, பிசாசு சொன்னது. இதுல இன்னொரு காரியம் பாருங்க. கர்த்தர் சொன்னது உண்மை, பிசாசு சொன்னது உண்மை. கர்த்தர் சொன்னது அவர் பொய்யான வாழ்க்கைக்கு மனிதன் போகக்கூடாதுன்னு உண்மையை சொன்னாரு. ஆனா பிசாசு மனிதன் பொய்யான வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று உண்மையை சொன்னான். கண்டுபிடிக்கணும். பைபிள் வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கேள்விகள் எழும்போம். அப்போ ஆண்டவரே சொல்றாரு, இதோ மனிதன் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இதைத்தான் பிசாசுன்னு சொல்றான். நீ நன்மை தீமை அறிந்து யாரை போல இருப்ப? நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று பிசாசு அங்கே சொல்கிறான். இப்போ 2மே உண்மை. இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சிம்பிளா புரியும்படியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆண்டவர் மனிதனுக்கு அந்த விருட்சம் என்பது அது மரம் கிடையாது, பழம் கிடையாது. ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு சோதனையை வைக்காரு. ஒரு சோதனை வைக்காரு. என் வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிவானா,
என் வார்த்தையை நம்பி என் வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், இந்த சோதனையில் இவன் ஜெயித்தால் இவனுக்கு ஒரு உயர்வு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்போ இங்க பிசாசு என்ன சொல்றானா, நீ சோதனையை ஜெயிக்க வேண்டாம், உன சோதனை வச்சிருக்காரு, நீ குறுக்கு வழியில சாப்பிடு, நீ என்ன செஞ்சிருவ, ஜெயித்துருவ. எபேசு சபைக்கும் வெளிப்படுத்தல, எபேசு சபைக்கும் ஆண்டவர் சோதனை வச்சார். அங்க வசனம் என்ன, வாசித்த வசனம் என்ன சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனி. பிரைஸ் தி லார்ட். வெற்றி பெறணும். ஆண்டவர் வைக்கிற சோதனையில நம்ம வெற்றி பெற்றால்தான் ஆண்டவர் ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுக்கிறாரு. பிசாசு என்ன சொல்கிறான், நீங்க சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஒரு குறுக்கு வழி, நீ சாப்பிடு. குறுக்கு வழியில கொண்டு வந்துட்டான். கடைசி நைட்டு குறுக்கு வழியில போனதுனால சாப்பிட்டு தோற்று போனான், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். இதே பிசாசு அன்றைக்கும் பரலோகத்துல தோற்று போனான். ஆனால் இந்த சோதனையில் ஜெயித்திருந்தால், ஆதாம் ஏவாள் சோதனையில் ஜெயித்திருந்தால், உண்மையாகவே அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்திருப்பாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை கொடுத்திருப்பாரு. உண்மையாகவே கடவுளுடைய ஸ்தானத்தில் தேவனுக்கு சமமாக நிலையில் ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஜெயித்து எப்படி பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார், நாமும் உயிர் தெழுந்து எங்க போயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறது, வெளிப்படுத்தல் நீங்க வாசிச்சீங்களா? சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிச்சீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எந்த சபைக்கு சொல்கிறாரு, என்னோடு கூட இருக்கும்படி அருள் செய்வேன் சொல்றாரா? நீ ஜெயித்தனா நீ எங்க இருப்ப? நீ ஜெயித்தனா நான் உன்னை ஒரு ஓரமா வைக்க மாட்டேன். நீ பரலோகத்துக்கு வரும்பொழுது, இந்த பூமியில நீ வெற்றி பெற்று வரும்பொழுது, நான் கொடுக்கிற வசனங்களை நம்பி அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வரும்பொழுது எங்க வைப்பேன்? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், லவோதிக்கா சபை, கடைசி சபைக்கு, முதல் சபைக்கு சொல்லும் பொழுது நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கடைசி சபைக்கு சொல்கிறாரு 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னோடு கூட உட்காருவாங்க சமமாக. இதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த டெஸ்ட் கொடுத்திருக்காரு, சோதனை கொடுக்காரு. ஆனா அவன் ஜெயிக்காத காரணத்தினால ஆண்டவர் துரத்தினார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். அப்ப நீ ஜெயித்தால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெயித்தால், நீ என்னோடு கூட நீ அமர்ந்திருப்பாய். அப்போ இவங்களுக்கு ஒரு மனம் வராத போற காரணம், தேவனோடு ஐக்கியப்பட முடியாத காரணம், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை இவர்கள் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பல. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை நம்ம, பிசாசே உன் வார்த்தையை நாங்கள் நம்ப மாட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தை மட்டும் நாங்கள் நம்புவோம் என்று ஏவாள் சொல்லியிருக்கலாம். இல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் கீழ்ப்படியணும், அதை புசிக்க கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. என் ஆண்டவர் இதை ஒன்றை தடுத்திருக்கிறார் என்றால் அதை நன்மைக்கு ஏதுவாகவே தடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நன்மைகளை தடுத்தார் என்று சொன்னால் அது ஆண்டவர் நன்மைக்கு எதுவாத்தான், ஆண்டவருடைய சித்தம். சில பாதையை ஆண்டவர் தடை செய்தால் அது நன்மைக்கு ஏதுவாக, சில வழிகளை ஆண்டவர் தடை செய்தால் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏவாள், இது தேவ சித்தம், நான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, நான் கர்த்தரை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் எனக்கு ஒன்று சொல்லி இருந்தா, என்னை சிருஷ்டித்த என் தெய்வம் என் நன்மைக்கு எதுவாகத்தான் எனக்கு சொல்லியிருப்பார், அவர் என் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொல்லாதவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பார். அப்போ பொல்லாத அப்பாவே தன் பிள்ளைக்கு எது நன்மை எது தீமை என்று அறிந்திருக்கிறார்கள். பெற்றோர், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தை வளரும் பொழுது எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அந்த நாலேஜ் இருக்கு. இதே போல் பரமபிதா நம்முடைய தேவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார், எதை எந்த காலத்தில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
குதிரையின் குணத்தை அறிந்துதான் அதற்கு கொம்பு ஆண்டவர் கொடுக்கலையா. குதிரையின் குணத்தை அறிந்துதான் அதற்கு என்ன கொடுக்கலையா, கொம்பு கொடுக்கல. ஏன் கவனிச்சு பாருங்க. குதிரை ரொம்ப ஃபாஸ்ட் அனிமல், ரொம்ப வேகமா ஓடக்கூடியது. குதிரைக்கு மட்டும் கொம்பு கொடுத்திருந்தாருன்னா நிறைய பேரை முட்டி கொண்டுரும். குதிரை இருக்கிற தன்னுடைய சுற்றி இருக்கிற 100 பேரை முட்டி அணிஞ்சிடும், அது கொன்று விடும். சில மாடு ஆடுக்கு கொம்பு கொடுக்கப்படும், அது முட்டை வருது, நம்ம அதுக்கு அதை விட வேகமா ஓடி தப்புகிறோம், வேகமா ஓடி தப்புகிறோம். ஸ்தோத்திரம். ஜல்லிக்கட்டுல எல்லா காளையும் எல்லாரும் அடக்க முடியாது, 20 பேர் சேர்ந்து அடக்க போறான். அவன் பெரிய வீரன், அவனுக்கு காரெல்லாம் பரிசு கொடுக்காங்க. நான் சொல்றேன், ஒத்தை கொத்த நிக்கணும், ஒரு மாடு ஒரு அடக்கி பார்க்க சொல்லணும். அடக்க முடியாது, என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆவாங்க, விலகிடுவாங்க. அது பிடிக்க முடியல நினைச்சிருவாங்க, விலகி ஓடுவார்களே தவிர, ஏன்னா கொம்பு அதுக்கு விலகி ஓடுற. அப்ப அந்த மாட்டுக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் குதிரைக்கு விலகி ஓட முடியாது. குதிரை அதை விட ஃபாஸ்டா ஓடக்கூடியது, வேகமா ஓடக்கூடியது. இப்போ ஆண்டவர் எந்தெந்த காலகட்டங்களில் எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். ஏற்ற காலம் பொறுமையா இருக்கணும். அதான் அந்த சொன்ன பொறுமை, சாந்தம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அந்த 4:2-3 வாசித்தோம். அந்த பொறுமை இருக்கணும், அந்த சாந்தம் இருக்கணும். அப்பதான் ஆவியில ஒருமை. இவர் சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் தரக்கூடிய நாள்ல அந்த என்னைக்கு சாப்பிட சொல்றாரோ அன்னைக்கு நாங்க சாப்பிட்டுக் கொள்வோம் என்று சொல்லி ஏவாள் சொல்லி இருக்க வேண்டும். Praise the Lord. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாத காரணத்தினால் அவர்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தை இழந்து போனார்கள், தேவனுடைய உள்ள ஐக்கியத்தை இழந்து போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள் நம்ம இப்படிதான் இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து என்ன சொன்னா, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளால். அப்ப இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கான். ஒரு மனம். அப்ப நமக்குள்ள நல்ல ஒரு மனதோட தேவனோட ஐக்கியமா இருந்தோம்னா, ஒரு காரியத்துல ஒரு மனம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஒரு மனமா போய்கிட்டே இருப்போம். இல்லை என்றால் என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும்? ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை என்றால் நமக்குள்ள குழப்பம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மனமா வாழ மாட்டோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்காது, கடலின் அலையை போல அலசடிப்பட்டு கொண்டே இருப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த 2 குந்தி 2 நினைவு என்பது குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். குந்தி குந்தி நடக்கிறது என்று சொன்னால் சரியாக நடக்க முடியவில்லை. நாம் போக வேண்டிய இடத்தை, நம்முடைய இலக்கை, நம்முடைய தரிசனத்தை நாம் அடைய முடியாது. ஒரு மனதோடு இருந்தால்தான் நம்ம பெற்றிருக்கிற தரிசனத்தை அடைய முடியும், நம்முடைய இலக்கை அடைய முடியும். Praise the Lord. அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு மனதோடு ஜெபம் பண்ணினால்தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரோ, அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Praise the Lord. சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காருகிறோம், ஜெபத்துல உட்காருகிறோம். நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கே இருந்து அவர் அறிகிறார். நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோமா? அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இரு மனதை ஆண்டவர் எங்கேயோ இருந்து ஸ்கேன் பண்றார். அருகாமையில் இருந்துதான் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என் நினைவுகளை எங்கிருந்து அறிகிறீர்? தூரத்தில் இருந்து அறிகிறீர். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம ஜெபிக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே சத்தியத்தை எப்படி நம்ம ஒரு மனதை காத்துக்கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை ஜெபத்தில் செய்ய சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வரை நான் வாசிக்கிறேன்.
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 6வது வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறாருன்னா, நான் ஆண்டவர் அறிகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என் ஆண்டவர் யாருன்னு நான் அறிகிறேன். என் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்னை நடத்துவார். நிச்சயம் நான் ஜெபம் பண்ணுவேன், என் தேவை சந்திக்கப்படும், எனக்கு சமாதானம் உண்டாகும், என் பலவீனம் மாறும், எனக்கு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார், என் பிள்ளைகளை ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார். இது நம்ம ஆண்டவரை அறிகிறோம். வசனங்கள் கேட்டு கேட்டு விசுவாசத்துல ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டு போகிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்துல பிசாசு நம்மோடு என்ன போராடுகிறது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. அப்ப ஆண்டவரை நம்ம ஆண்டவர் நல்லவர்னு அறியும் பொழுது ஆண்டவர் கெட்டவர் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனையை பிசாசு கொண்டு வருகிறான். ஏவாள்கிட்ட கொண்டு வந்த அதே காரியத்தை தான் உங்களிடத்துல என்னிடத்துல கொண்டு வரான். ஆண்டவர் போய் சொல்லிட்டாரு, இல்ல ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், கர்த்தர் நடத்த மாட்டார். உங்க நிலைமை பார்த்தீங்க, இப்படிதான் இருப்பீங்க, நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க, நீங்க சபைக்கு போறதுனால என்ன பிரயோஜனம்? பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ பல காரியங்களும் செய்றீங்க, ஆனா உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? உயரல. நீங்க இப்படிதான் இருப்பீங்க. ஏவாள்கிட்ட சொன்ன அதே வேர்டு தான், நீங்க இப்படிதான் கடைசி காலம் வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. அப்ப கவனிங்க, இது மேட்டிமையான சிந்தனை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக. ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் நல்லவர்னு அறிந்திருக்கிறோம், கர்த்தர் உதவி செய்வார்னு அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல அந்த தவறான சிந்தனைகள் நமக்குள் எழும்புகிறது. ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை அது என்ன செய்கிறது? குலைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மேல் வைக்கிற நம்பிக்கையை அது குலைக்கிறது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? நான் மாம்சத்துல அந்த சிந்தனை மேற்கொள்ள முடியாது, நான் ஆவியின் ஒரு போராயுதம் எனக்கு இருக்கிறது, நான் ஆவியில ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் தனி ஜெபத்துல அதிக நேரங்கள் ஆவியில ரொம்ப நேரம் அனிபாசில பேசி எந்த சிந்தனை இல்லாம நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு மனம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த தப்பான சிந்தனைகள் எல்லாம் வராது, அவிசுவாச சிந்தனைகள் எழும்பாது. ஆவியில நம்ம மேற்கொள்ளும். ஒவ்வொரு நாள் காலையில நம்ம ஜெபம் பண்ண உட்காருகிறோம், என்ன செய்கிறோம்? ஏக்கா ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு எந்த அவிசுவாச சிந்தனைகளோ எந்த தீய சிந்தனைகளோ வரக்கூடாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். அது நிர்மலமாக, அது அரண். பவுல் என்ன சொல்றாரு? அந்த மேட்டிமை நிர்மலமாக்குறன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 5 பேருமே பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். எப்படி உதாரணப்படுத்தலாம்? ஒரு கணவன், ஒரு மனைவி. கணவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கு, மனைவிக்கு ஒரு 45 வயசு இருக்கு. அவங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் சொல்லும்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 25 வயசுல ஒரு ஆளு, ஒரு 23 வயசுல ஒரு ஆளு, ஒரு 20 வயசுல ஒரு ஆளு, இல்ல 21 வைப்போம். நமக்கு ஒரு மேஜர் என்பது 21 தானே. சரி, ஆண்களுக்கு, பெண்களுக்கு 18 திருமண வயசு சொல்லியிருக்காங்க. இனி மாத்த போறாங்களாம், 21 24 ஆக்க போறாங்களாம். அதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். சிரிக்காங்க சிலர், சும்மா விளையாட்டுக்கு சொல்றது. வயசை கூட்ட போறாங்க. சின்ன வயசுல கல்யாணம் கட்டக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல 14 வயசு 15 வயசுலாம் இருந்து இப்ப 18 கம்ப்ளீட்டடு. ஆனால் இப்ப கூட்டின வயசுல அதுக்காக 18 கம்ப்ளீட் ஆனோடனே நிறைய பேர் திருமணம் பண்ணல, கூட்டி தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அரசாங்கமே வயசை கூட்ட போகுது, அப்படி ஆலோசனை பண்றாங்க. இதெல்லாம் அரசாங்கம் ஒரு சட்டம், குறைந்த வயதுல திருமணம் பண்ணக்கூடாது, வயசை கொஞ்சம் வயசு அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி அனுபவம் வந்த பிறகு திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அரசாங்கமே வயதை கூட்ட போகிறதாம். சரி, ஒரு வீட்டில் இப்படி இருக்கிறாங்க. இப்ப 5 பேருமே அவர்கள் ஒரு மேஜர் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த வயதுக்குரியவர்கள். இப்ப அந்த வீட்டுல ஒரு கருத்து வருகிறது, ஒரு ஆலோசனை வருகிறது. இப்ப 5 பேரும்
ஒரு காரியத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். உதாரணத்துக்கு சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி விடுகிறேன், உங்களுக்கு சொந்த வீடு டிசம்பர் வரப்போகுது. ஒரு டிசம்பர் முடிஞ்சது, லாக்டவுன்ல வீட்டில் தூங்கிட்டோம், கும்பகர்ணம் தூங்கின மாதிரி 6 மாசம் தூங்கியாச்சு. இப்போ டக்குன்னு அடுத்தால கிறிஸ்மஸ் வந்து, இப்போ தாண்டா வந்தது, அடுத்தால கிறிஸ்மஸ் வந்துட்டு அடுத்தால வந்துடும். நிறைய பேர் கிறிஸ்மஸ்னால வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுது, இல்லைன்னா ஒரு புது வீடு கட்டுறாங்க, ஒரு வீட்டில் ஒயிட் ஹவுஸ் சுவரில் கலர் அடிக்க போறாங்க, வெள்ளை அடிக்கிறாங்க, கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுவது, கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் சொல்றாங்க, 5 பேர் 5 கலர் சொல்றாங்க. என்ன செய்யலாம்? 5 பேர் சொல்றாங்க, 5 பேர் 5 வித கலரை சொல்றாங்க. ஒருத்தர் இந்த கலருங்கிறாங்க, அப்பா ஒருத்தருக்கு இந்த கலருங்கிறார், அம்மா ஒரு கலரு, 3 பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு கலர் சொல்லுகிறது. எந்த கலர் அங்க அடிக்க? கடைசியில் கூட்டு கழிச்சு பார்த்தா என்ன ஆகுனா, சிலர் வந்து எப்படி சொல்லி இப்படி அடிக்குதான் நல்லா இருக்கும், அதனால அங்க ஒரு வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஏன்னா சிலர் சரி நீங்க எதை என்னத்தை அடிச்சு தொலைஞ்சு போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படி விலகி கடைசி வரைக்கும் ஒரு ஆளு வந்து இந்த கலர்னா தான் நல்லா இருக்கணும், அதிலே பிடிச்ச புடியா இருந்து எல்லாரையும் அடக்கிடுவாங்க. யூனியன் பேட்சன். இது நம்ம வீட்டுல தினந்தோறும் நடக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம வீட்டில் தினந்தோறும் நடக்குது. அப்ப டெய்லி ஒயிட் வாஷ் பண்றது இல்லை, டெய்லி வெள்ளை அடிக்கிறது கிடையாது. தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம வீட்டில் தினந்தோறும் நடக்கிற பிரச்சனை தான் சொல்கிறேன். ஆனா கடைசியாக இறுதி தீர்ப்பு, நாட்டாமை தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு நாட்டாம இருப்பாரு, அது ஆணோ பெண்ணோ ஒரு ஆள் இருக்கும். கடைசியில் ஃபைனல் இறுதி முடிவு, இறுதி தீர்ப்பு. இதைத்தான் இப்படி இதை கொண்டு வந்தா அப்படி இப்படி இப்ப நம்ம கொண்டு வந்துருங்க, இங்க கொண்டாங்க. அப்ப நமக்குள்ள பல குழப்பங்கள், பல சிந்தனைகள், இப்படி பல கருத்துக்கள் உருவாகிட்டே இருக்கும். என்ன கருத்துக்கள் உண்டானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக, தேவ சித்தத்துக்கு இசைந்து இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து அந்த எண்ணத்தை, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எந்த எண்ணத்தை, தேவனுக்கு விரோதமான எண்ணத்தை, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு விரோதமான எண்ணத்தை, ஆண்டவருக்கு சித்தத்துக்கு விரோதமானதை நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய பண்ண வைக்க தான் நம்ம ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அதுல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, 4வது வசனத்துல, அரண்களை நிர்மலமாக்குறது. ஒரு பெரிய அரண், அதை இயேசுவார் மலையை பார்த்து, அரண் என்பது, அரண் என்ன? அரண் ஒரு பாதுகாப்புக்கு உள்ள ஒரு சுவரோ ஒரு பெரிய கேடயமோ ஏதோ ஒண்ணு, ஒரு அரண். ஒரு நம்ம ஊரில் நம்ம சொல்றது பேரிகார்டுன்னு சொல்லுவோம். ரோடுகளில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ரோடுகளில் அந்த வச்சிருப்பாங்க, ஸ்லோ ஸ்பீட் பிரேக்கர் பேரில் வைக்கிறாங்க. சில போராட்டம் நடக்கும் பொழுது போலீஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த பேரிகார்டை போற என்ன செஞ்சிருவாங்க, அந்த ரோட்டில் அடைச்சி வச்சு அதுல இருந்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அது ஒரு அரண், அதுக்கு பேர் தான் அரண். ஒரு இடத்துல தாண்டி வரக்கூடாது. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப கூடாதுன்னு பிசாசு நமக்கு முன்பதாக ஒரு அரண் மாதிரி நிற்கிறான், ஒரு அரண். அதை நம்ம தாண்டி வர விட மாட்டேங்கான். எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா இருந்தாலும் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத நிறைய பேர் இருப்பாங்க. சபையில, திருச்சபையில இருப்பாங்க, என் ஊழியர்கள் இருப்பாங்க. அப்ப இது ஒரு அரண் அவங்களுக்கு. அரண் என்பது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அரண் இருக்கும். சில அரண் சின்னதா இருக்கும், நம்ம தூக்கி வீசிடுவோம். சில அரண் பெருசா இருக்கும். அப்ப அரண்களை நிர்மலமாக்கணும், அந்த அரணை உடைக்கணும். அந்த அரணை உடைக்கணும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியாதபடி தடை இருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய தடை கிடையாது. தடை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறதான் தடை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வித்தின் a second, இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினா இந்த நொடியிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தடை நம்முடைய மனசு தான், நம்முடைய ஆவி தான். அங்க ஒரு மனம் வர மாட்டேங்குது, நம்முடைய ஆவியில தான். சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். இதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அதை குறிப்பிடுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் மோசே, ஆண்டவர் நீ போய் எகிப்துல போய் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வா. மோசே என்ன சொன்னா? என் வார்த்தைக்கு நம்ப மாட்டாங்க, என் வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க.
மோசே சொல்லுகிற மாதிரி இன்னைக்கு நாங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறோம், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆனா உம்முடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்காங்க. மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே என் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடார்கள். யாத்திராகம 4:1-5 வரை ஆண்டவரோடு அவன் பேசுகிறான். அந்த அந்த சம்பவம் அங்க இருக்கு, அந்த வசனம் அங்க இருக்கு. அவன் அதைத்தான் சொல்றான். ஏன்னா அந்த ஜனங்களை அவன் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான். ஜனங்கள் யார்? மோசே சும்மா ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லல, அவன் ஜனங்களை நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறா இருந்தா ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். அப்படியே நம்ம எழுதினோம்னா இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் காணாது, அப்படி வரிசை பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டே போகலாம். அவ்வளவு காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அதுல ஒரு காரியம் என்ன செய்ய மாட்டாங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க. 2 காரியம் சொல்றான், அதுல ஒண்ணு சொல்லல. யாத்திரம் 4ஆம் அதிகாரத்துல வசனங்களை என்னைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது 2 காரியம் அதுல இருக்குது. வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம உற்று கவனிக்கணும். 2 விதமாக மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோதரர் முதலாவது என்ன சொல்லுகிறான், என் வாக்குக்கு என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். நம்ப மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். இந்த 2 ஒன்னா 2 வெவ்வேறா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. நம்ப மாட்டேங்க, செவி கொடுக்க மாட்டேங்க. முதல்ல அதை செவி கொடுக்க மாட்டேன். நம்பணும்னா நல்ல செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உன் காது நல்ல ஷார்ப்பாகணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது உன் காது நல்ல ஷார்ப்பாகணும். சில ஆட்களுக்கு காது எப்ப ஷார்ப்பாகும் தெரியுமா? தன்னை பற்றி யாராவது எங்க கோல் சொல்றாங்களா, ரொம்ப ஷார்ப்பா காது கொடுத்து கேட்பாங்க. காது ஷார்ப்பா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கூடனா இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்கிற முக்கியம் கிடையாது. அதுல எப்படி நம்ம காது கொடுத்து கேட்டோம், அதை இயேசு அடிக்கடி காது உள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். காது உள்ளவன் கேட்க கடவன். காது ஷார்ப்பா இருக்கணும். என்ன வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் சொல்லுகிறான், என் வார்த்தை என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். போயா போ, வேற வேலை கிடையாது, இதே நீ சொல்லிட்டு இருக்க. நான் ஒரு 430 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவர் விடுதலையாக்குவார் விடுதலையாக்குவார் விடுதலையாக்குவார்னு. என்னைக்கு விடுதலையாக, என்னைக்கு இயேசு வரப்போகிறார், என்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்க போகிறது, எனக்கு என்னைக்கு விடுதலை? இப்படிதான் ஜனங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மோசே சொன்னான், இதனால ஆண்டவர் அவன்ல சில அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை செய்ய சொன்னார். சில நேரங்களில் சில ஊழியர்கள் நம்ம ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்தாதான் நம்ம நம்புறோம், சபையில நம்புறோம். சபைக்கு வருகிற அநேகர் சபையில் அற்புதம் நடந்தாதான் சபையில் நினைச்சாங்க, நம்புறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வேகமா பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதுல வாசித்து பார்க்கின்ற பொழுது மத்திய 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 100க்கு அதிபதி சொல்றான், என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரி சுகமாவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்முடைய பலவீனம் மாறுகிறது, வியாதி மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நேர் ஆப்போசிட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு போதகர் இல்லை என்றால் ஒரு போதகர் துணை, ஒரு பாஸ்டர் அம்மா நம்ம முன்னாடி நின்று சத்தமா ஜெபம் பண்ணி அப்படியே நமக்கு நம்ம திருப்திப்படக்கூடிய அளவிற்கு ஜெபம் பண்ணாதான் நம்ம நோய் மாறும் என்று நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசம்? ஏன் நோய் மாறல, ஏன் வியாதி மாறவில்லை? இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்கள் வியாதியை மாற்றும், உங்கள் பலவீனத்தை மாற்றும். ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, நம்முடைய ஜீவனுக்குள்ள போகுது ஒரு வார்த்தை. சில நேரங்களில் ஒரு ஊசி, சில சொல்ல அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஊசி போட்டா போதும் காய்ச்சல் மாறிடுறியா, இந்த ஒரு மாத்திரை நீங்க சாப்பிட்டா போதும் உங்க பலவீனம் எல்லாம் மாறி போகிறோம். அப்ப இந்த ஒரு மாத்திரையை நம்புகிறோம், ஒரு ஊசியை நம்புகிறோம். ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது, வல்லமையும் ஜீவனும் உள்ளது என்று சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம் 4:12. வல்லமையும்
ஜீவன் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவன் ஒரு மனதோடு நம்பினான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள பார்க்கல. அப்பா ஒரு மனம் கிடையாம இருக்கிறீங்க நீங்க. அவனுக்குள்ள வந்த ஒரு மனதை பாருங்க. என் வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு ராஜாவின் மனிதன், ஒரு ராஜ சமூகத்தில் ஒரு வேலை செய்கிறவன், ஒரு ஆபீசர், ஒரு அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு ஆபீசர், அவனுடைய வீட்டில் வந்த பிரச்சனைக்காக அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரோம், எங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் கேட்கிறான். ஸ்தோத்திரம். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4:50. நல்ல கவனிங்க. அவனுடைய மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான். நல்ல கவனிங்க. வியாதி வேறு, மரண அவஸ்தை வேறு. மரண போராட்டம், வியாதி என்பது வேறு. சில நேரத்தில் சில வியாதி வரும், அந்த வியாதி சுகமாகும். ஆனால் மரண போராட்டம் என்பது வேறு. மரண போராட்டம். ஒரு குறைந்த வயதுல அவன் மரண போராட்டத்தில், தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே பிசாசு அவனுடைய உயிரை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறது. மரண போராட்டம், மரணத்துக்கு சமீபமாக பவுல் சொல்றான், மரணத்துக்கு சமீபம், மரண போராட்டம். அந்த வீட்டில் மரண போராட்டம். சில குடும்பங்கள மரண போராட்டங்கள் அடிக்கடி. அந்த குடும்பங்களை அநேகர் டக்கு டக்கு டக்குன்னு செத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகை சாபம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு மரண போராட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாவுடைய மனுஷன், ராஜாவின் மனுஷன் என்றால் அவன் அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு ஆபீசர். அவன் வீட்டுல ஒரு மரண போராட்டம் இருக்கிறது. அவன் வீட்டுல ஒரு மரண போராட்டம் இருக்கிறது. அப்பொழுது என் பிள்ளை சாக முன்னாடி வந்து சுகம் கொடுக்கணும். 50ல் இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை நம்பி போனான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப நம்ப நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜீவன் பெருகும். மரண போராட்டங்கள் வருவதில்லை, ஜீவன் பெருகும். சிலர் அடிக்கடி வியாதிப்பட்டு மரண போராட்டத்துக்குள்ள போயிருவாங்க, மரணிக்கிற அந்த சூழ்நிலையில போயிடுறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வர வரப்போ, உன் குமாரன் பிழைத்திரும், போற நம்பி போறான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு ராஜாவின் மனுஷன் கவனிங்க, அவனுக்கு நிறைய வாகனங்கள் இருந்திருக்கும். அன்னைக்கு ரதம் இருந்திருக்கும், குதிரை இருந்திருக்கும். இப்போ உள்ள காலகட்ட வாகனம் வேற, அன்றைய காலகட்ட வாகனம் வேற. ஆனா அவ்வளவு சூழ்நிலை அவன் இடத்துக்கு எங்கேயோ இருந்து வந்திருக்கிறான். அப்ப அவனுடைய ஊழியக்காரர், அவனுக்கு வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உங்களுடைய குமாரன் பிழைத்து இருக்கிறான். எந்த மணி நேரத்துல? அவங்க நேற்று 7ஆம் மணி நேரம், மதியம் 1 மணிக்கு, நேற்று 1 மணிக்கு இயேசு சொன்னாரு. இன்னும் வீட்டுக்கு அவன் சேரல. 24 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டு தான் இருக்கான். நேற்று எப்ப சொன்னாரு? 7ஆம் மணி நேரம்னா நம்ம கணக்குப்படி மதியம் 1 மணி. இது யூதர்களுடைய கணக்குப்படி 7ஆம் மணி நேரம், நம்ம கணக்குப்படி மதியம் 1 மணி. இந்த நேரம் வச்சு, இந்த டைம் வச்சுக்கிறோங்க. அவன் நேற்று 1 மணிக்கு புறப்பட்ட பிரயாணம் இன்னும் ஊர் வந்து சேரல. அவனுக்கு எதிர்கொண்டு ஆட்கள் வந்து சொல்றாங்க, உன் மகன் பழிச்சின. எந்த நேரம்? அப்போ கர்த்தர் சொன்ன, கவனிங்க, எந்த நேரம்? கர்த்தர் சொன்ன நேரம், அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பின நேரம். இந்த ரெண்டு ஒன்னா ஒரே ஒரு மனம் அங்க வருது பாருங்க. எந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோமோ அந்த நேரத்திலே நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. தானியேல் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதில் அனுப்பப்பட்டது. ஆனா வழியில தடைபடினது யாரு? அந்த பெலிஸ்திய அதிபதி. அவன் எப்ப விசுவாசத்தோடு முழங்கால் போடுறானோ, நல்லா கவனிங்க, நீங்கள் 21 நாட்கள் உபவாச ஜெப கூட்டத்துல 21 நாட்கள் கழித்துதான் பதில் கிடையாது. முதல் நாளே நீங்க உபவாசிக்க தீர்மானத்தோடு எந்த காரியத்தை ஜெபிக்க முழங்கால் படுகிறீர்களோ அப்பொழுதே பரலோகத்திலிருந்து பதில் கிடைச்சிட்டு பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், அடுத்த 20 நாள் நாங்க வரமாட்டோம். அடுத்த 20 நாள் எதுக்கு வாரீங்க? உங்க பதிலுக்கு வரக்கூடிய தடையை உடைக்க வாரீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த 20 நாள் எதுக்கு இருக்கிறோம்? அந்த பதிலை தடை செய்கிறான். நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, அங்க தடை ஆயிரும். அதனாலதான் 21 நாளும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ண தடையை ஆண்டவர் உடைக்கிறார். பிரைஸ் தி லார்ட்,
ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 68 வசிக்கிறோம். பேதுரு சொல்கிறான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு குறுகிய காலத்திற்காகவோ ஒரு அற்புதத்துக்காக மட்டும் நம்ம நம்ப கூடாது. சிலர் ஆண்டவரை நம்புறது என்ன, இந்த டாக்டர் மாதிரி, இந்த பேங்க் மாதிரி அப்படி நம்ப கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறது எப்படி நம்புறோம்? எட்டர்னல் லைஃப், நித்திய காலமாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிறது, எல்லா நாளும் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவது ஒரு தேவை, ஒரு பிரச்சனை. சிலர் ஜெபத்துக்கு எப்படி வரீங்க, சிலர் உபாசம் பண்ண என்ன, ஏதாவது பலவீனம், போராட்டம், வேலைக்கிழமை ராத்திரி தூக்கம் வரலன்னா வெள்ளிக்கிழமை உபாசத்துக்கு வந்துடுவாங்க. அப்ப நாங்க ஜெபம் பண்ணோம், வேலைக்கிழமை ராத்திரி, ஆண்டவரே ஒரு வீட்லயும் தூக்கம் வரக்கூடாது, ஒருத்தருக்கும் தூக்கம் வரக்கூடாது, ஒரே பிசாசு புலப்பணும், கெட்ட சொப்பனம் வரணும், சிங்கம் வரணும், பாம்பு வரணும், அனுப்புங்க ஆண்டவரே அப்படி நாங்க ஜெபம் பண்ணோம். அப்பதான் மறுநாள் எல்லாரும் என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வருவாங்க. நம்ம இப்படியே பழகிட்டோம். என்ன பழகிட்டோம்? ஏதாவது ஒரு காரியத்துக்காக தேவையினால் மட்டும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்க பழகிட்டோம். அப்படி கிடையாது. தினந்தோறும் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக ஓட்ட முடிகிற வரைக்கும் தினந்தோறும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப, இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய கால வாழ்க்கைக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, பேதுரு சொல்கிறான், இந்த உலகத்துக்காக மட்டும் ஏதோ ஆண்டவரே ஒரு அற்புதத்துக்காக மட்டும் நீர் வார்த்தை சொல்லல. ஏன்னா அவன் என்ன சொன்னான், பேதுரு ஏற்கனவே, நல்ல கவனிங்க, பேதுரு சும்மா சொல்லல. ஏற்கனவே லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அங்க மீன் பிடிக்க போனா, மீன் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போய் வலைய போடு, ஆழத்து வலைய போடு. அப்ப இவன் என்ன சொல்றான், அங்க என்ன சொல்ல, ஆண்டவரே ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க சொன்னதுனால நான் போறேன் ஆண்டவரே. வார்த்தை முக்கியத்துவம் பாருங்க, உம்முடைய வார்த்தை. அப்ப பேதுரு ஒரு டைம் மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல. அவன் சொல்றான், நித்திய காலமாய் வாழ்வதற்கு நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் பிழைப்புக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை நம்பி வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீதம் 46:14 வாசிக்கிறோம், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரிந்த நம்மை நடத்துவார். பழைய ஏற்பாடுல முடிவடைகிறது, புதிய ஏற்பாடுல நம்ம அதுல சேர்த்து சொல்லணும், மரண பரிந்த மட்டுமல்ல, உயிர் தெழுந்து நித்திய காலமாய் வாழ்கிறதுக்கும் என்னை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 46:14 இந்த உலகத்தில் மரண பரிந்தும் என்னை நடத்துவார்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்ம சொல்லணும், இந்த உலகத்தில் வாழுகிற காலம் மட்டுமல்ல ஆண்டவரே, நித்திய காலம் வாழும்படி உம்முடைய வார்த்தை என்னை நடத்தும். ஆமென். அதான் அவன் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறத நம்புறான். இறுதியா சொல்லி முடிக்கிறேன், நிறைய இருக்கிறது. மத்தேயு 9:27, 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு 2 குருடர்கள் இயேசுவை பின்பற்றிக்கிட்டே வராங்க, தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வராங்க, விட மாட்டேங்க. இயேசுவே எங்களுக்கு குணமாக்கும், எங்களுக்கு பார்வை வேணும், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்க நிறைய அற்புதம் செய்றீங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க கேட்டுக்கிட்டே வராங்க. கடைசி என்ன நடக்குது, இயேசு வீட்டுக்கு வந்துட்டு இப்ப வீட்டுக்கு வராங்க, இப்ப கேட்கறாங்க. இப்ப இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்கள். அந்த வார்த்தை அவர் சொல்றார், விசுவாசிக்கிறீங்களா? உடனே அவங்க திரும்ப சொன்ன வார்த்தை, ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது விசுவாசம் இருக்குதா? ஆமென். இந்த பைபிள் வார்த்தை எல்லாவற்றிலும் வல்லமை இருக்கிறது நமக்கு விசுவாசம் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப எதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? பவர் இருக்கு, வார்த்தையில பவர் இருக்கு. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் இருந்தால் நமக்கு ஒரு பவர் இருக்கு. வாயால சொன்னோம்னா அந்த பவர் வெளிப்படும். ஒரு துப்பாக்கியில குண்டு இருக்கு, ஒரு சின்னதா தான் இருக்கு துப்பாக்கி, ஒரு சின்ன துப்பாக்கியா இருக்கு, ஒரு கை துப்பாக்கி. துப்பாக்கி எவ்வளவுதான் இருக்கு, அந்த தோட்டா எவ்வளவுதான் இருக்கு, ஒரு சிறிய அளவுல தான் தோட்டா இருக்கு. எல்லாரும் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சின்ன தோட்டா தான். ஆனா துப்பாக்கிக்குள்ள போட்டு அந்த துப்பாக்கி விசையை அதை இழுத்து விடும் பொழுது அந்த குண்டு என்ன செய்கிறது, அந்த தோட்டா அது வேகமாக போய் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஒரு சின்ன குண்டு தான். பைபிள் வசனம் சின்ன வசனம் மாதிரி தெரியும், ஒரு சின்ன வார்த்தை இருக்கும், ஒரு வசனமா இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்றது அது சின்னதா இருக்கலாம், ஒரு வார்த்தை சொல்றது சின்னதா தெரியலாம். ஆனா அதுக்குள் இருக்கிற வல்லமை புறப்பட்டு போய்
அங்கே ஒரு அற்புதத்தை செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை விசுவாசிக்கணும். பைபிள் இருக்க எல்லா வார்த்தைகள வல்லமை இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம கையில வல்லமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம், பிசாசு கண்டு பயப்படுறோம், மனிதர்களை கண்டு பயப்படுறோம், பல காரியங்களை குறித்து பயப்படுறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், கவலைப்படுறோம், எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறோம். இங்க பைபிள் இருக்கிற வல்லமை இல்லாததை உனக்கு கொண்டு வரக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இல்லங்கிறோம், அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இல்ல, ஆனால் இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், அது எனக்கு உண்டாகும், அது எனக்கு நடக்கும். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுது நடக்கும்? இதுலதான் நமக்கு ஒரு பிரச்சனை. அதான் சொன்ன ஆண்டவர் ஏற்ற நேரம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தை என்பது 2 விதங்கள் இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த பைபிள் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள், இதுக்கு பேரு லோகோஸ். கிரேக்க வார்த்தையில லோகோஸ், LOGOS, லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்ம நல்லா வாசிக்கணும், இதை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்து நம்ம இருதயத்தில் இருக்கும். திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ரேமா, ரேமா அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை, ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவார், ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார், ஒரு வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுவார். நான் உனக்கு இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்வார். அது பேர் என்னது? ரேமா. அப்ப இந்த 2 வார்த்தையை நம்ம நம்பணும். பிரைஸ் தி லார்ட். எழுதப்பட்ட இந்த வார்த்தை லோகோஸ் நம்பணும், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ரேமா அதையும் நம்பணும். 2ஐயும் நம்பணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்பும் பொழுது நிச்சயம் அவைகள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாமல் பூமியில் இருவரில் ஒருமனப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆவியில ஒருமனம். எப்போ ஒருமனம் வரும்? நம்ம ஆவியில எப்பொழுது ஒருமனம் வரும் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப 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 உங்களுக்குள்ள ஒருமனம் வந்துடும். எந்த காரியத்திலும் உறுதியா இருப்பீங்க, குழப்பம் அடைய மாட்டீங்க, அலசலடி பட மாட்டீங்க, அங்கேயா இங்கேயா அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. ஸ்ட்ராங்கா உறுதியா இருப்பீங்க. உறுதியா நீங்க விசுவாசத்துல முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் நல்லவர். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். யாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம்ப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல். உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சரீரத்தில் வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் ஜெபத்தேவடுங்க முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். பெண்கள் பெண்கள் பகுதியில் முன்னால வந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். முன்னால வந்து வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு உங்களை குணமாக்குறவர். நல்ல தள்ளி தள்ளி நில்லுங்க. முன்னாடி வாங்க, வந்து நில்லுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துருங்க. சேர் தள்ளி கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுக்கிறங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முன்னாடி வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஒரு மனதோடு ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ
அங்கே ஒரு விடுதலை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரமா. தள்ளி வந்து நில்லு அவங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமையின் வல்லமை உங்களை தொடும். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டு விடுதலை உண்டு. ஓ ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்முடைய நடுவில் அசைவாடுகிறார். ஓ ஹalleluya. ஹalleluya. தூயாவியே அன்பினாவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஆவியானவர் எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி எங்குண்ட விடுதலை உண்டு. இப்பொழுது ஆவியின் வல்லமை அக்கினி உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் பலவீனத்தை மாற்றுவதற்காக இயேசுவினுடைய வார்த்தையை நம்புங்க. இயேசுவினுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அவருடைய தழும்பின் கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது 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 தொடுகிறது. ஒரு அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. தேவ வல்லமை, இயேசுவினுடைய உயிர் தெழுந்த வல்லமை. நீ குணமாக என்று சொன்ன வார்த்தை, நீ குணமாகி ஹல்லேலூயா. உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடுகிற அசுத்த ஆவிகள் இயேசு நாமத்தினால இயேசு நாமத்தினால இயேசு நாமத்தினால இப்பொழுது அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. 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 தேவ வல்லமை அக்கினி 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 வல்லமை அக்கினி இறங்குகிறது. அக்கினி வல்லமை இறங்குது. இப்பொழுது 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 இறங்குவதாக இறங்குவதாக. சிந்தனையில சரீரத்துல உள் உறுப்புகள்ல இப்பொழுது இறங்குவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி இறங்குவதாக. வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். இயேசு நாமத்தினால பிசாசே இயேசு நாமத்தில் வெளியேறு. போராடுகிற அந்தகார சக்தி வெளியேறுவதாக வெளியேறுவதாக. எல்லாரும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஆண்டவருடைய வல்லமை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இயேசுவே ஜீவனுள்ள தேவன். இயேசு ஜீவனுள்ள தேவன். அற்புதங்களை செய்கிறவர். நீர் ஜீவனுள்ள தேவன். பிசாசின் தலை சிலுவையில் நசுக்கிறீர். இப்பொழுது இப்பொழுது அவைகள் அழிந்து போவதாக. ஒன்றுமில்லாமல் போவதாக. ஒன்றுமில்லாமல் போவதாக. அக்கறை இறங்குவதாக. அக்கறை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் அது ஆத்மா சரீரத்தில் மகிமையின் வல்லமை இறங்குவதாக. அவிசுவாசம் வெளியேறட்டும். சந்தேகம் வெளியேறுவதாக. பயத்தின் ஆவி வெளியேறுவதாக. குழப்பத்தின் ஆவி வெளியேறுவதாக. இயேசு நாமத்தினால இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தன் உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. எல்லாரும் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுங்க. உயிர்ப்பிக்கப்படுங்க. ஆவியில அனலாயிரம் வேத சொல்லு. ஆவியானவரே எனக்குள்ள என்னை உயிர்ப்பிங்கப்பா. எனக்குள்ள என்னை உயிர்ப்பிங்கப்பா. ஒரு அக்கினி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு இறுதி எனக்கு உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஒரு அக்கினி அக்கினி. சந்தேக ஆவிகள் அழிந்து போவதாக. குழப்பத்தின் ஆவிகள் அழிந்து போவதாக. பயமுறுத்துகிற ஆவி அழிந்து போவதாக. மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இருதய நொறுங்குண்டவர்களை காயமாக்குறவர். அந்த காயங்களை குணமாக்குறவர். இருதய காயத்தை குணமாக்குறவர். இப்பொழுது இப்பொழுது ஆவியானவர் ஆவியானவரே இருதய காயங்கள் குணமடையட்டும். இருதயத்தில் இருக்கிற காயம் குணமடையட்டும். இருதயத்தில் இருக்கிற வேதனை மாறட்டும். இருதய பாரம் மாறட்டும். நுகங்கள் உடைக்கப்படுவதாக. ஆவியின் அபிஷேகம் நுகங்களை முறிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. முன்னால வந்திருக்கிறவங்க நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. ஒரு மனவர் நம்புங்க. இயேசு உங்களை நடத்துவார். இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இறுதி வரை உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்க தெரிந்தவங்க நல்ல பைபிள் வாசிங்க. வசனங்களை கேளுங்க. வாசிக்க தெரியாதவங்களா தேவனுடைய வார்த்தையை நீங்க காதுகளை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை குணமாக்கும். ஆமென். நான் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க.
இயேசு அவர் வார்த்தையாய் இருந்தவர். அவர் வார்த்தை தான் இயேசு, வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை நம்பும் பொழுது இயேசு உங்களோடு இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரே, உடைய ஜனங்களோடு இருந்து உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. ஆமென். இந்த நாள் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, தடைகள் அகன்று போகட்டும். நல்ல வேலைகளை கொடுங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, நல்ல வழிகளை திறப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வழிகளை தரங்க. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்கள தெய்வ கிருபை உண்டாவதாக. யாவர் மேலும் இரக்கம் செய்தீர்கள் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என்ன ஜெபத்தோடு வந்தவர்கள உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், திருச்சபைக்கா ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற நாட்கள்ல மீண்டுமாக நாங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனை நடத்த உதவி செய்கிறேன். திருச்சபைக்கு வந்து போகிற மக்களுக்கு எந்த தீமைகளோ கொள்ளை நோய்களோ தாக்காதபடி இயேசு நாமத்தினாலே வேலையடைப்பீராக. ஆண்டவரே, திருச்சபை ஆராதனைகள் ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் 3 ஆராதனைகள், மாலை நடைபெறும் ஆண்களுக்கு ஆராதனை, கர்த்தருடைய பந்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி கொடுப்பீராக. எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா ஜனங்களும் வந்து ஆராதனைக்கு வந்து போகும்பொழுது நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தேவையெல்லாம் சந்தித்து நடத்துங்க. இந்த மாதம் முழுதும் நடத்துங்கப்பா. ஒரு புதிய மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அக்டோபர் மாதம் முழுதும் நீர் அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.